இந்த எபிசோடில் நாம் இயக்குனர் கமலக்கண்ணன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற குரங்கு பிறகு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, கிராமத்தில் மனைவி மகனுடன் வாழ்ந்து வரும் காளி வெங்கட் இவருடைய மகள் திருமணமாகி வேறொரு கிராமத்தில் வாழ்ந்து வராங்க. காளி வெங்கட்டின் மகன் கோடை விடுமுறையில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ள ஆசைப்படுறாரு. சொந்த சைக்கிள் இல்லாததால் வாடகை சைக்கிள் எடுத்து கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறாரு. சைக்கிள் ஓட்ட தெரியாத காளி வெங்கட் தனது மகனின் சைக்கிள் ஆசையை புரிந்து கொள்ளாமல் காசு கொடுக்க மறுக்கிறார். ஆனால் எப்படியாவது சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும் அவரது மகன் திருடுதல், ஏமாற்றுதல் என பல வேலைகள் செய்கிறாரு. வாடகைக்கு சைக்கிள் எடுத்த காளி வெங்கட்டின் மகன் அதை திருப்பிவிட காசு இல்லாமல் தவிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் காளி வெங்கட்டுக்கு மகன் திருடுவது தெரிய வருது. இறுதியில் காளி வெங்கட்டின் மகன் வாடகை சைக்கிளை திருப்பி கொடுத்தாரா? மகன் திருடுவதை தெரிந்து கொண்ட காளி வெங்கட் என்ன செய்தாரு? காளி வெங்கட்டின் மகன் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டாரா? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை தன்னுடைய யதார்த்த நடிப்பால் ரசிகர்களை கவர்வர் காளி வெங்கட். இந்த படத்தில் கிராமத்து மனிதராக நடித்து மனதில் பதிந்திருக்கிறான்னு சொல்லலாம். சைக்கிள் ஓட்ட தெரியாததால் தன்னை நடராஜா சர்வீஸ் என்று ஊர் மக்கள் கிண்டல் செய்வதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் மகன் பேசும்போது அதன் வழியை உணரும் விதத்தில் கைத்தட்டல் வாங்கியிருக்கிறான்னு சொல்லலாம். காளி வெங்கட் மகனாக நடித்திருக்கும் மாஸ்டர் சந்தோஷ் வேல்முருகன் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இவரது நண்பர்களாக வரும் மாஸ்டர் ராகவன், மாஸ்டர் ஞானசேகர், மாஸ்டர் சாய் கணேஷ், மாஸ்டர் ஹரிஸ் ஆகியோர் உடல் மொழி, வசன உச்சரிப்பு உள்ளிட்ட அனைத்திலும் ஸ்கோர் செய்திருக்காங்கன்னு சொல்லலாம். சிறுவன் அக்காவாக நடித்த தக்ஷனா, அம்மாவாக நடித்த சாவித்திரி, வாத்தியார்கள் நடித்த செல்லப்பா, மிலிட்டரியாக வரும் பிரசன்னா ஆகியோர் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒளிப்பதிவாளர் சுமி பாஸ்கரன் கோடை காலத்துக்கு ஏற்ப நேர்த்தியாக படம் எடுத்திருக்கிறாரு. ஜிப்ரானின் இசையில் பாடல்கள் அனைத்தும் கேட்கறதமாக இருக்குது. பின்னணி இசை மூலம் காட்சிகளுக்கு வலிமை சேர்த்திருக்காங்கன்னு சொல்லலாம். எழுத்தாளர் மற்றும் திரைப்பட இயக்குனர் ராசி அழகப்பனின் சைக்கிள் சிறுகதையை மையமாக கொண்டு கமலக்கண்ணன் மற்றும் பிரபாகர் சண்முகம் திரைக்கதை அமைத்து இருக்கிறாங்க. சைக்கிளை வைத்துக்கொண்டு கிராமத்து சிறுவர்களின் வாழ்வியலை உணர்வுபூர்வமாக இயக்கியிருக்கிறாரு இயக்குனர் கமலக்கண்ணன். 80களில் உள்ள கிராமத்து மக்களை நம் கண்முன் நிறுத்தியிருக்கிறாரு. முதல் பாதியில் சுவாரஸ்யமான காட்சிகள் இல்லாதது வருத்தமாக இருக்கு.